السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவைகள் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் நேரடி உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில், கஷ்டமான நேரங்களில் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று தஹஜ்ஜுடைய நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை, இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த திக்ர் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர். அதே போன்று கஷ்டமான நேரங்களில், கவலையான நேரங்களில் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். என்ன திக்ர் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் விலகிச் செல்லவோ ஆற்றல் பெறவோ முடியாது என்று வரக்கூடிய இந்த திக்ர் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6384வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் 100 தடவைகள் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.